ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். பதங்கள் 32 33. 32ஆம் பதம். தர்ஹி ஏவ தன் நாபி சரோஜம் ஆத்மானம் அம்பஸ்வசனம் வியச்ச ததர்ச்ச தேவோ ஜெகதோ விதாதா நாத பரம் லோக விசர்க திருஷ்டி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பிரபஞ்ச கதியை நிர்ணயிப்பவரான பிரம்மதேவர் பகவானை கண்ட அதே சமயத்தில் படைப்பின் மீதும் பார்வையை செலுத்தினார். பிரம்மதேவர் பகவான் விஷ்ணுவின் நாபியில் உள்ள ஏரியையும் தாமரையையும் மட்டுமல்லாமல் பிரளய நீரையும் உலர்த்தும் காற்றையும் ஆகாயத்தையும் கூட கண்டார். அனைத்தும் அவரது காட்சிக்கு தென்பட்டன. 33ஆம் பதம். சகர்ம பீஜம் ரஜசோ பரக்த பிரஜா சிஸ்ருக்ஷன் யத் ஏவ திருஷ்ட்வா அஸ்தௌ விசர்காபிமுகஸ்தம் ஈட்டியம் அவ்யக்த வர்தமணி அபிவேசிதாத்மா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு ரஜோகுணத்தினால் தூண்டிவிடப்பட்ட பிரம்மதேவர் படைப்பை செய்ய ஆவல் கொண்டார். பரமபுருஷரால் சுட்டி காட்டப்பட்டவையான படைப்பிற்குரிய 5 காரணங்களை கண்டபின் சிருஷ்டிக்கும் மனோபாவத்திற்கேற்ப வழியில் தமது பணிவான பிரார்த்தனைகளை அவர் செய்ய துவங்கினார். பொருளுரை. ஒருவன் பௌதிக ரஜோகுணத்தில் இருந்தாலும் இவ்வுலகில் எதையேனும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான சக்தியை பெற பரமபுருஷரை அவன் தஞ்சமடைய வேண்டும். இதுதான் எந்த முயற்சியையும் வெற்றிகரமாக முடித்து வைப்பதற்குரிய வழியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் எனும் தலைப்பை கொண்ட 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா.